நீங்க பிரதமரை மதிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சின்ன சீஃப் மினிஸ்டருக்காக பண்றீங்க. கட்டி அணைச்சிருக்கீங்க, அடிமையா இருப்பீங்க. ஊழல் முதலமைச்சர், ஊழல் ஆட்சி, அதுக்கு எதிராக பேச உங்க யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனா நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்ற எது கோஆபரேஷன்னா நீங்க பண்ற வன்முறை செயலுக்கு, சட்டவிரோத செயலுக்கு அடிபணியறது கோஆபரேஷன். அது எப்படி நீங்க, நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி, என்னையவே நீங்க இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா? காரில் கிளம்பிய ஹெச் ராஜாவை ஸ்பாட்டிலேயே தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் 1.5 மணி நேரம் போலீசாருடன் வாக்குவாதம் செய்த ஹெச் ராஜா. அதாவது இன்னைக்கு நான் மதுரைக்கு போய்கொண்டிருந்தேன். திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில 10-15 காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன இந்த கும்மாங்குடியில போக விடாம தடுத்திருக்காங்க. இட் இஸ் 100% இல்லீகல் டிடென்ஷன். கருணாநிதி குடும்ப இந்து விரோத தீய ஆட்சியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதற்கு கையாட்களாக இங்க இருக்கின்ற காவல்துறையினரின் செயல்களும் வன்மையாக கண்டிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 144 இருந்தாலும் ஹெச் ராஜா 4 பேரோட மதுரைக்கு போறத அந்த மதுரை கமிஷனரே கைது பண்ண முடியாது. ஏன்னா 4 பேருக்கு மேல போனாதான் 144 மீறினதா. இவங்க 144னா யாரும் புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கப்படாதுன்னு கைது பண்ணுவாங்க. அவ்வளவு மோசமான தமிழ்நாடு காவல்துறையை போல மிக மோசமான தீய சக்தி, ஹிந்து விரோத சக்தி கிடையாது.